ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மாடி தோட்டம் தாங்க. நான் வந்து லாஸ்ட் அப்டேட்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன்லங்க, பாலக்கு இப்போ தான் விதை போட்டிருக்கோம், லைட்டாக முளைச்சி வந்திருக்குன்னு காட்டியிருந்தேன்லங்க. இப்போ பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு பாலக்கீரை வளர்ந்துருக்குன்னு பார்க்குறக்கே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் செடிகளை மட்டும் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து கீரைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து கொத்தவரங்காய் ஒரு 3 பேக்கில் போட்டிருந்தேன். அழகாக இப்போ தான் வந்திருக்கு, ஒரு 10 டேஸ் ஆச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து கீரைங்க, சூப்புக்கெல்லாம் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் கீரைகள், அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 டேஸுங்க. இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் எல்லாமே ஓரளவுக்கு பூத்து முடிஞ்சிருச்சு. இன்னும் மீறி போனால் பார்த்திங்கன்னா இனி ஒரு 1 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா இது பூ இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா நீட்டாக சூப்பராக அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் அழகாக அது தளைஞ்சு வந்து மறுபடியும் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். 7 டேஸை பொறுத்த வரைக்கும் சீசனே கிடையாதுங்க, ஆல் டைம் சீசன்ஸ் தான். எல்லா டைம்லேயும் நமக்கு பூக்கள் கிடைக்கும். சரி, நம்ம ஒரு 4 பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேன். இது நான் ஃபெர்டிலைசர் தான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்டயே சொல்லியிருந்தேனுங்க. அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம நான்வெஜ் எல்லாம் எடுத்தோம்னா சிக்கன் மட்டன்லாம் கழுவுற தண்ணி அதெல்லாம் ஊற்றும்போது நல்லா இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசருங்க. அதெல்லாம் மருந்தே இல்லாத காய்கறிகள் ஈஸியாக நம்ம வீட்டிலையே நமக்கு கிடைக்கும். 4 பூ மட்டும் பறிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு சமையலுக்கு தேவையான கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக நமக்கு அன்னன்னைக்கு தேவையானதை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக காலையில் பறிச்சுட்டு வந்து மதியம் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மார்க்கெட்டில் எல்லாம் நம்ம முருங்கைத்தலை வாங்கினோம்னா அது வந்து ஒரு மாதிரி மரமரன்னு இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாடி தோட்டம் பிளான் பண்ணிடுவீங்க எல்லாருமே. இது சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதுங்க நமக்கெல்லாம், சூப்பராக இருக்கும். 5 பேர் தான் நாங்கள். பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவு இருந்தாங்கனால எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தாலே சூப்பராக குழம்பு ரெடி ஆயிரும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.